உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். வாஸ்து பார்க்கின்ற நான் பல ஊர்களுக்கு செல்லுகின்றேன். குறிப்பாக சென்னை, ஹைதராபாத், ஒரு ஜன நெருக்கடியான இடங்களுக்கு போகின்ற பொழுது மக்கள் அடுக்ககம் என்று சொல்லக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் வசிக்கின்ற போது அக்னி மூலை என்று சொல்லக்கூடிய தென் கிழக்கில் படுக்கை அறை அமைத்து அங்கே இரவு நேரத்தில் படுக்கிறார்கள். அங்குதான் அவர்கள் தாம்பத்திய உறவையும் வைத்துக் கொள்கிறார்கள். என் இனிய நண்பர்களே, அப்படி அங்கு படுக்கை அறை அமைத்தாலும் படுக்கை அறையில் தூங்கினாலும் அங்கே தாம்பத்திய உறவுகளை வைத்து கொண்டாலும் தவறு என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்டத்தான் இந்த காணொளி. நண்பர்களே, அக்னி பாகத்தில் படுக்கை அறை வைக்கின்ற பொழுது பெண்களுடைய மாத விளக்கில் பிரச்சனை கண்டிப்பாக வருகிறது. காலப்போக்கில் அவங்களுடைய யுட்ரஸை எடுத்து வெளியில் போடக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. அது மட்டுமல்லாமல் தாம்பத்திய உறவில் காலப்போக்கில் ஒரு குறைபாடுகள் ஏற்படுகிறது, ஒரு திருப்தியின்மை ஏற்படுகிறது. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள், டைவர்ஸ் இதெல்லாம் ஏற்படுகிறது. அக்னி மூலையிலேயே படுத்து அக்னி மூலையிலேயே குளித்து அக்னி மூலையிலேயே இருக்கிறவர்களுக்கு நான் பார்க்கின்றேன் விபத்துகள் ஏற்படுகிறது. இந்த அக்னி மூலை என்று சொல்லுகின்ற பொழுது வயிற்று பகுதியில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அஜீரண கோளாறுகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கின்றார்கள். எனவே என் அன்புக்குரியவர்களே, அந்த அக்னி பாகம் என்பதை நீங்கள் ரொம்ப கவனமாக கையாளணும். அங்கே சமையல் செய்யவும் அங்கே உணவும் வேணால் உண்ணலாமே ஒழிய சயனமோ அல்லது பூஜை அறையோ எந்த காரணமும் வைக்கக்கூடாது. அப்பார்ட்மெண்ட்டில் இதையெல்லாம் கவனிப்பதில்லை. நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்குகிறீர்கள், ஆனால் பிரச்சனையை சந்திக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, அக்னியில் நீங்கள் படுக்கை அறை அமைக்கின்ற பொழுது அந்த படுக்கை அறையில் நிச்சயமாக மின் கசிவுகள் அல்லது தீ பற்றுதல் இந்த சூழல்களெல்லாம் உறுதியாக ஏற்படுகிறது. எனவே நீங்கள் இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு வீடு கட்டுகின்ற பொழுது அக்னி பாகத்திலே தலைவாயில் வைக்கவே கூடாது. அப்படி அக்னி பாகத்திலே தலைவாயில் வைத்தால் கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அவர்களுடைய தசாபுத்திகள் வலிமை குறைகிற பொழுது அவர்களுக்கு ஆரோக்கியம் கெடுகிறது, சிந்தனைகள் சிதறுகிறது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய அக்னிக்கு உரிய வயிறு, அக்னிக்கு உரிய அந்த நரம்பு மண்டலங்களெல்லாம் பாதிக்கப்படுகிறது. எனவே என் அன்புக்குரியவர்களே, அக்னி என்ற அந்த தென்கிழக்கு பாகம் அங்கே சமையல் அறை தான் வைக்கப்பட வேண்டும். அங்கே சமைக்கின்ற பொருள்கள் தான் செய்ய வேண்டும். அந்த பணி சரியாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். அக்னி பாகத்தில் எந்த காரணத்தை கொண்டும் தலைவாயில் வைக்க அனுமதிக்க கூடாது. ஆக அந்த அக்னி பாகத்தில் தலைவாயில் வைக்காமல் இருந்தாலே வாழ்க்கையில் ஆரோக்கியம், வாழ்க்கையில் நல்ல திடகாத்திரம், நல்ல மனோபலம், நல்ல சிந்தனைகள், உயர்வான எண்ணங்கள், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே என் அன்புக்குரியவர்களே, அந்த அக்னி பாகத்தை நன்கு கவனித்து அதன் உபயோகம் என்னென்ன இருக்கும் என்பதை நல்ல வாஸ்து அறிஞர்களிடம் கேட்டு தெளிந்து நீங்கள் அதன்படி செய்தால் வாழையடி வாழையாக வாழ்வீர்கள் என்று சொல்லி உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். புலவர் நவமணி சண்முகவேல் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.